நள்ளிரவு சத்தம். ஒரு கிராமத்தின் விளிம்பில் யாரும் போகாத ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டை பற்றி ஒரு வதந்தி இருந்தது. நள்ளிரவு 12 மணிக்கு அந்த வீட்டில் யாராவது அழைத்தால் உள்ளிருந்து பதில் வரும். ஆனால் அது மனித குரல் அல்ல. ஒரு நாள் அருண் என்ற இளைஞன் அந்த வதந்தியை நம்பாமல் நண்பர்களுடன் சவால் வைத்தான். இன்றிரவு அந்த வீட்டுக்கு போய் பார்த்து விடலாம் என்றான். நள்ளிரவு சரியாக 12 மணி. அந்த வீட்டு வாசலுக்கு வந்தவுடன் காற்று சடசடவென அடித்தது. அருண் மெதுவாக கதவை தட்டினான். டக் டக். உள்ளிருந்து உடனே ஒரு சத்தம் வந்தது. யார்? அருணின் குரல் நடுங்கியது. நான் நாங்கதான் என்று சொன்னான். உள்ளிருந்து அந்த குரல் மீண்டும் கேட்டது. நாங்கன்னா? எத்தனை பேர்? அருண் திரும்பி நண்பர்களை பார்த்தான். அவர்கள் யாரும் அங்கே இல்லை. அதே நேரத்தில் அவன் தோளில் யாரோ குளிர்ந்த கையை வைத்தார்கள். அந்த குரல் அவன் காதில் மெதுவாக கிசுகிசுத்தது. இப்போ நீதான் நாங்க. அடுத்த நாள் காலை அந்த பழைய வீட்டு வாசலில் ஒரு புதிய காலடி சுவடு மட்டும் இருந்தது. உள்ளே போனது போல வெளியே வந்தது இல்லை.